குடும்பத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு செல்வாக்கா இருக்கணும், எவ்வளவு மேன்மையா இருக்கணும், அவரு ஈன்றெடுத்த பிள்ளைங்க எவ்வளவு ஒய்யாரத்துல இருக்கணும், இருக்கா? இருக்கணும்ல. சொல்லுங்க. இல்ல இல்ல, அப்ப 50 வருஷம் வேஸ்ட் தானே, வீணா தானே போச்சு. வீணா அங்க வரு 50 வருஷம் காலம் போன கடைசியில சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கா? அதெல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. காலம் போன கடைசியில இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்து நீ என்ன பண்ண முடியும்? அப்ப கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் தானே இது. அப்ப இது யாரு எங்களை ஏமாத்துற வேலையா? நீங்க யாரும் ஏமாத்தல, நீங்க ஏமாந்துருக்கீங்க 50 வருஷமா. எப்படி? அதுவே 6 வருஷத்துல இந்த சித்தாந்த பயணத்துல 6 வருஷம் முழுசா நம்பி அர்ப்பணம் பண்ணி பயணம் பண்ண குடும்பம் இன்னைக்கு அந்த ஊரை சுத்தி இருக்கிற 10 கிராமமும் நிமிர்ந்து பாக்குது. இப்படி எப்படி? அது தெய்வீக வழிபாடு பிரார்த்தனையா? 50 வருஷமா 6 மணி நேரமா உருண்டுட்டு வந்தது பிரார்த்தனையா? எனக்கு சொல்லுங்க. இப்ப கூட நீ தப்பாதான் சொல்ற. கணக்கு மெட்டியார் ஒன்னும் புடுங்கி தங்க கொண்டு போய் தள்ளல. இதை செஞ்சா நீ இவ்வளவு சிறப்பா வாழ முடியும்னு இவன் சொல்லி கொடுத்து நடைமுறைப்படுத்தினான் பாரு. அத அவங்க நடைமுறையில வச்சுக்கிட்டாங்க பாரு, அதுல அவங்க ஜெயிச்சாங்க. நாமளா அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க, இவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சத்தியமா சொல்றேம்மா. இப்ப கணக்கம்பெட்டியாரு அப்படின்னு இந்த ஒரு பிம்பத்தை இப்படி நிக்க வச்சிருக்கிறது யாருக்காக தெரியுமா? இதெல்லாம் வச்சாதான் நீங்க நம்பி வாரீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. நான் மாத்திரம் உட்காந்துட்டு இருந்தா வருவீங்களா என்ன? அப்புறம் இது கூட ஒரு வேலை சொல்ல போனா உங்களை ஏமாத்துறதுக்கு தான் வச்சிருக்கேன் நானு. எப்படி? உங்களை ஏமாத்துறதுக்கு தான் கணக்கம்பெட்டியார வச்சிருக்கேன். இதுதான் உண்மை, எங்க நிலைப்பாட்டுல இதுதான் உண்மை. நானா உட்கார்ந்து இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருந்தா நீங்க வந்து உட்காந்துட்டு இருப்பீங்களா? அப்ப நான் எப்படி உட்காந்துட்டு இருக்கணும் தெரியுமா? அப்படி ஒருவேளை நீங்க வர்றதா இருந்தா ஆளுக்கு சட்டையை போட்டிருக்கணும், 4 இடத்துல கிழிஞ்சிருக்கணும் சட்டை, தலைமயிருக்கு சடைச்சடையா தொங்கணும், விக்காரமா இருந்தா ஏதோ ஒரு சாமி வந்திருக்காரு போல இருக்குப்பா அப்படிம்பீங்க. இப்படி சோக்கா உட்காந்துருந்தா நம்புவீங்களா? கிறுக்கு போயின்னு சொல்லி கல்லூரி எடுத்து அடிச்சாதான் அடிப்பீங்க. அந்த மாதிரி வந்திருந்தா புரியுதுங்களா நான் சொல்றது? அது இல்ல, எந்த சொல்றேன் இல்லையாப்பா. இப்போ அவரு கூட என்னடா நம்ம இவ்வளவு தூரம் போனோமே நம்மளை இப்படி சாமி குறை சொல்றாருன்னு கூட அவர் மனசு கூட வலிக்கலாம். அவர் போன நாட்கள் தப்பு. எப்படி? அவர் போனாரு பாருங்க, அந்த நாட்கள் பூரா தப்பு. அதுவே இடைப்பட்ட நாள்ல இதெல்லாம் அவர் போய் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அவருக்கு பலன் உண்டு. அதை செய்ய அந்த மாதிரி செய்யறதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த சிரிக்கு மகனும் இல்லை. கூட்டத்தோட கும்மாளம் போடு, அன்னைக்கு வந்து நீ வந்து உன் கையில பாக்கெட்ல இருக்கோ இல்லையா என் உண்டியில எடுத்து நிறைச்சு போட்டுட்டு நீ போய்கிட்டு சொல்லி கொடுத்துட்டான். அம்பிட்டு பேரும் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டான். சஷ்டி விரதம்ங்காங்க, சூரசம்பசாரணம்ங்காங்க. என்ன
மாச திருக்காத்தியில இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வச்சு நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. யாரு ஆக்கி வச்சிருக்கா இந்த முட்டாளா? சொல்லுங்க பாப்போம். நம்மளை முட்டாளாக்கி இருக்கிறது யாரு? பாப்பனார்கள். அவன் பிழைக்கணும், அவன் சுகமா தான் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டாளம்மா கோயில் இருக்கிற பாப்பன்மார்கள்லாம் பாரு, ஒருத்தனும் எவ்வளவு இப்படி 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 இப்படியா இருக்கான். நீ 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட பிடிக்க முடியாது, அத்தனை தண்டியில இருப்பான் ஒவ்வொருத்தனும். பாத்திருக்கீங்களா? ஆண்டாளம்மால இருக்கிற ஐயர்களை நடக்க மாட்டான், வருவானுங்க ஒவ்வொருத்தனும். புரியுதா என்ன சொல்றது? அது அவனுடைய வித்தை. நாம அவன் சொல்றது கேட்டு ஏமாந்துக்கிட்டு நாம எல்லாத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடு, உனக்குன்னு தனிப்பட்ட நாளை ஒதுக்கி ஓடு. இன்னொருத்தன் சொன்னதை வச்சு நீ ஏன் ஓடுற? ஓடணுங்கிற அவசியமே இல்லை. இன்னும் நம்ம சித்தாந்த ரீதியில நம்ம சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் எடுத்துக்கிட்டா தேடி கூட போக வேண்டாம்னு சொல்றான். நீ எதுக்குடா என்னைய தேடி வர? சரியான நேரத்துல சரியான முறையில என்னைய கூப்பிட்டா நான் உன்னைய தேடி வருவேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி? சரியான முறையில சரியான நேரத்துல என்னைய நீ தேடுனா நான் உன்னைய தேடி வருவேன், நீ என்னைய தேடி வர வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கான். நாம தான் அங்க இருக்கான், இங்க இருக்கான், அங்க இருக்கான், அந்த அங்க இருக்கான்னு ஓடிக்கிட்டு தேடுறோம். புரிஞ்சதான் சொல்றது? அப்ப நம்ம கிட்ட அந்த உண்மையான நிலைப்பாடுகள் உணர்வுகள் இல்லை இல்லையா? இல்லாதனாலதானே நம்ம ஓடி தேடிக்கிட்டு தர்றோம், காடு காடா ஓடிக்கிட்டு தர்றோம். பெரிய ஆவரணம் பட்டுச்சேலை எல்லாம் கொண்டு போய் சாமிக்கு சாத்தினா தான் சாமி நமக்கு வரம் கொடுக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அதை எந்த தெய்வமும் விரும்புறது கிடையாது. நாமளா உருவாக்கி வச்சுக்கிட்டது. பட்டுச்சேலை சாத்தணும், நகையா தொங்க போடணும் அப்படின்னு. இன்னைக்கு வேணா 10 ரூபாய் வச்சுக்கிடலாம். அன்னைக்கு காலத்துல அவன் காலனாவுக்கு ஒரு கற்பூரத்தை வாங்கி முன்னாடி ஏற்றி வச்சு வணங்கிட்டு போடான்னு சொல்லியிருக்கான். காலனாவுக்கு அது போதுண்டான் இருக்கான். புரிஞ்சதா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிரை வச்சு வைக்கும், அது என்னத்தோ வைக்கும். அது நம்ம சாப்பிடுறதுக்காக வைக்கும், அவங்க சாப்பிடுறதா இருந்தா அது செய்ய மாட்டோம் நம்ம. புரிஞ்சதை நான் சொல்றது? இறைவன் வழிபாட்டுல அவ்வளவு உண்மையான நிலைப்பாட்டுக்குள்ள அவன் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில தான் வச்சிருக்கிறான்.